ஷலோம், ஷலோம், ஷலோம். கர்த்தர் தாங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்று மார்க் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். எங்கள் மகா இருக்கும் கிருபையும் நிறைந்த அன்பின் தகப்பனே அப்பா, ஆசீர்வதிப்பட்டு இந்த காலை வேலைக்கான நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் நல்ல ஒரு நன்மை செய்கிறமான கர்த்தராச்சா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே யாரும் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறேன், அதிசயம் செய்திருக்கிறேன். நாங்கள் ஆண்டவரை தியானிக்க போகிற வசனங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இது 30 60 பலன் தருவது செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவருக்கு நீர் மாத்த ஆலோசனை கத்தராய் கூட இருங்க, வழிநடத்த பலப்பட்டுங்க. இயேசு நத்தம் செய்யும், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் மார்க் 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? ஆமேன். உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? ஏனென்றால் நம்ம ஒரு மனிதனுக்கும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், ஒரு மைண்ட் லாஜிக்கில் இருப்போம். ஆமேன். ஆனால் கிறிஸ்து எதை சிந்திக்கிறார், கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார், உங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 6 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். ஒரு பகுதியாக நாம் வாசிக்கலாம். முதலாவது ஒரு பகுதி, தேவன் செய்கிற அந்த அப்பத்தின் மூலமாக செய்கிற இரண்டாவது ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். அது 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இன்று நம்ம இது ஆண்டு செய்கிற இரண்டாவது அற்புதம். முன்னாடி நம்ம பார்த்தோம், 5 அப்பம் 2 மீன்கள் கொண்டு தேவன் 5000 பேருக்கு போஷித்தார், மீதம் 12 கோடிகள் எடுத்தார். இன்றைக்கு ஆண்டு செய்கிற அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது ஆண்டு நம்ம பார்க்கும்போது, திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கலாமே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்க எப்போதும் என்னன்னாங்க, திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய பிரசங்கம், நாம கூட ஆண்டவருடைய பிரசங்கத்தை செய்யும்போது, சுவிசேஷம் சொல்லும்போது, இன்னும் நாம் அநேகருக்கு நாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக 2ஆம் வசனம் சொல்ற, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆங்கிலத்துல மிகவும் அழகாக கூடாது, கம்பேஷன்னா ஒரு இரக்கம். என் ஜனங்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டாம் என்று ஆவிக்குரிய உணவை அவர்கள் காத்திருந்தாங்க. ஆனால் அவர் என்ன, சரீர பிரகாரம் உணவும் தேவைப்படுகிறது என்று கர்த்தர் உணர்கிறார். இவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று 3 நாளாய் சாப்பிட வந்து. அப்போ ஆண்டவருடைய பிரசங்கத்தில் எவ்வளவு வல்லம் இருக்குல்ல. ஆமென். மனிதன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன். ஆமென். இன்னைக்கு நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாள் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் சாப்பிடாம இருந்தாலே என்ன நிறைய பேர் மயக்கம் வந்துடும். என்ன ஒரு நாள் எப்படி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தை 3 நாள்கள் சாப்பிட விட்டு என்ன, ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய வசனத்தையே நம்ம சாப்பிட்டுக்கிறாங்க. 3 நாள் கழித்து ஆண்டவரே அவங்க மேலே இறக்கப்படுகிறார். இந்த ஜனங்களுக்கு நாம் சரீர பிரகாரம் உணவையும் கொடுக்க வேண்டும், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் கூட சபையில் அநேக கூட்டங்களில் நாம் உணவு அளிக்கிறோம். ஏன்? ஜனங்கள் மேல ஒரு கம்பேஷன், ஒரு இரக்கம். ஜனங்கள் அவைக்குரிய உணவை மட்டும் பெற்றுக்கொண்டது போது மட்டுமல்லாமல், அவர்கள் சரீர பிரகாரம் ஏதோ நம்மளால் முடிந்த ஒரு ஆகாரத்தை நாம் அளிக்கிறோம். இது எதிலிருந்து வந்தது? நம்முடைய வேதாமத்திலிருந்து. இது யாருடைய சிந்தை? அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்ன? நாம் மக்களை போஷிக்க வேண்டும், மக்களுக்கு நாங்கள் பரிதபிக்க வேண்டும். ஐயோ, ஜனங்கள் இந்த கஷ்டப்படுவார்களே, மக்களுக்காக நாம் பரிதபிக்க ஒரு சிந்தை தான் இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். அப்ப இன்னைக்கு இந்த தலைப்பை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்தெந்த விஷயத்துல கிறிஸ்து சிந்தை? முதலாவது கிறிஸ்துவின் சிந்தை என்ன? மக்களுக்காக பரிதபிக்கிற சிந்தை. ஆமென். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை ஊழியம் கொள்ளுகிறாக அல்லாமல் ஊழியம் செய்கிறாரே. இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்? சர்வன்ட் ஆஃப் காட். என்ன? மக்களுக்கு சேவை செய்கிறவர், மக்களுக்கு ஊழியம் செய்வர். நம்முடைய கிறிஸ்தவத்துல அழகான ஒரு பெயர் உண்டு. என்ன? ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் என்ன? மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யலாம், மற்றவங்க மேல பரிதபித்து அவர்களுக்காக இரக்கம் காட்டுபவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அப்ப நாமும் கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கோம். நாம என்ன பண்ணோம்? மற்றவர்கள் மேல பரிதபர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், இவங்க எங்கிருந்து வந்திருந்தாங்கன்னா, தூர தேசத்திலிருந்து வந்திருந்தார்கள். தூர தேசத்திலிருந்து இவங்களுக்கு போய் என்ன பண்ண, திரும்ப போய் ஃபுட்டு வாங்கினா கூட அவங்க ரொம்ப இந்த ரிமோட் பிளேசஸ் போல ஒரு இன்டீரியர் ஏரியால தான் ஆண்டவர் பிரசங்கத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. அவங்க எமர்ஜென்சியா போய் இப்போ எந்த ஒரு ஃபுட்டும் என்ன பண்ண வாங்க முடியாதுன்ற ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. 4ஆம் வசனத்தை பார்க்குறோம். நீங்க அந்த சீஷர்கள் கேட்குறாரு, ஆண்டவரே, இவன் எங்க இருந்தா எத்தனை வந்தாலும் இத்தனை பேருக்கு எப்படி நாங்க சாப்பாடு கொடுக்க முடியும்? இது அந்த கால சூழ்நிலை கூறுகிறது. 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் கேட்கிற பாருங்க. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார். ஆமே. ஆண்டவர்னால நினைச்சா என்ன பண்ண முடியும்? வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை செய்து, ஆண்டவரே இயேசு நாமத்தினால் அப்பங்கள் உண்டாதுன்னு உண்டாகும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம் கூட
ஆண்டவரிடத்தில் நம்ம பெரிய அற்புதங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டோம். ஆண்டவரே, எனக்கு இந்த குடும்பத்துல இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, ஆண்டவர் இந்த குடும்பத்தை காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவர், மகளே, நீ செய்தது என்ன? ஆமென். உன்னுடைய முயற்சி என்ன? அதற்காக நீ எடுத்த படிகள் என்ன? நீ உன்னால செய்ய வேண்டியதை செய் என்றுதான் கர்த்தர் சொல்றார். ஆமென். அவங்க சொல்றாங்க, ஐயா எடுத்த 7 அப்பங்களோட பரவாயில்ல, அதை குடி என்று கர்த்தர் அடுத்த வசனங்களை வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம கூட நம்மால் முடிந்ததை நாம் ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டும். ஆமென். நாம் எத்தனை பேர் அற்புதத்தை மாத்திரம், அதிசயத்தை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே எனக்கு வானத்திலிருந்து திடீர் ஒன்று அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில திடீர் என்று அற்புதம் நடக்காதா? மகளே, கண்டிப்பா அற்புதம் நடக்கும். ஆனால் உன்னால் முடிந்த நீ செய்ய வேண்டும். ஆமென். வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததா இருக்குது. அப்ப கிரியையே இல்லை, நான் விசுவாசமா இருக்கேன், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்றால் அல்ல. ஆமென். நம்முடைய தாய் சபையிலிருந்து இதுக்கு ஒரு அழகான ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு சென்னை பட்டணத்துக்கு போறோம், இல்லை முக்கியமான இடத்துக்கு போறோம். இப்போ எல்லாமே கூகுள்ல மேப் எல்லாம் கிடைச்சி ஈஸியாக கிடைச்சி அவங்க லொக்கேஷன் போட்டு நம்ம போக போறோம். அந்த லொக்கேஷன் பார்ப்பதையும் விட்டுட்டு, யாரிடையும் கேட்கறத விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சொல்லணும், நான் போக வேண்டிய கழிவு என்ன பண்ண எனக்கு நீங்க கரெக்டா காட்டுங்க என்பது என்ன? அது ஒரு அர்த்தமில்லாத ஒரு விசுவாசம். ஆமென். நம்மால் முடிந்ததை நாம் என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். அதன் பிறகு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். அப்ப இரண்டாவது கிறிஸ்துவ சிந்தை என்ன? நம்மால் செய்ய முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதன் பிறகுதான் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். மகன் பரவாயில்லையே, இதை அவனுக்கு கொடுத்த நம்ம வேதாகமத்தில் அநேக நம்ம காரியங்கள் பார்க்கிறோம். என்ன? அந்த தாளந்தை எவன் 5 தாளந்தை 10 தாளந்தை மாற்றுகிறானோ, எவன் 2 தாளந்தை 4 தாளந்தை மாற்றுகிறானோ அவனை தான் ஆசீர்வதிக்கிறார். மகனே வா, உன்னை கொஞ்சத்தில் உண்மையா இருந்த ஒண்ணு என்ன பண்ணுவேன், அநேகத்தின் பேர் அதிகாரிக்கு பின்னாடி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த தாளந்தை உபயோகிக்காதனுடைய என்ன? உள்ளதையும் பிடுங்கி எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்ப இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கணும், நாம் எதை கர்த்தருக்கு நாம் செய்கிறோம்? அற்புதத்தை மாத்திரம் ஆண்டவரே நீங்களே ஏதாவது செய்யுங்க, நீங்களே செய்யுங்க, இல்லை அன்பான தேவஜனமே, நாம் நம்மால் முடிந்ததை ஆண்டவருக்கு நாம் செய்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்மால் இயன்றதை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். காலையில சகோதரர் சொன்னாங்க, இது என்ன? நம்முடைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், நம்முடைய தாளந்துகள் இருக்கலாம், நம்முடைய சரீரம் என்ன இருக்குதோ அதை நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அதை என்ன பண்ணார்? ஆண்டவர் அதை பலுகி பெருக நம் ஆசீர்வதிக்க கிருபை செய்வார். அடுத்த அந்த வசனத்தை பாருங்க, இதை எப்படி ஆண்டவர் பிட்டு கொடுத்தார்? அவைகள் இருந்தது, சீசலுக்கு பரிமாறும்படி சொன்னார். 8ஆம் வசனம், அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கையே 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். இதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஏன்னா கர்த்தர் தருகிறது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஆமென். மீதம் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அது நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அது பல பேருக்கு அது நன்மை அளிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப நம்மளுக்கே ஒரு ஐடென்டிட்டி வரணும், இந்த ஆசீர்வாதத்தை என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆமா, என்னது? மீதம் எடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்ப நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம காரியத்தை செய்யும்போது, தேவன் நமக்கு மீதியான அப்பத்தை எடுக்க தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட இன்னைக்கு என்ன அற்புதங்கள், என்ன தேவைகள், என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் நம்மால முயன்ற கர்த்தரிடத்தை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை மீதம் எடுக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் என்னை மீதம் எடுக்க உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் என்னை மீதம் எடுக்க உதவி செய்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மால் காரியங்களை செய்யும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நாம் செய்கிறார். இப்ப இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இதில் நம்ம இரண்டாவது போகிறோம், பரிசேயரின் மனநிலைமை. ஆமென். பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க பாங்கன்னா, ஆண்டவரத்துல தர்க்கிக்க தொடங்குறாங்க. ஏனென்றால் நீங்க தான் ஆண்டவரா, நீங்க தான் வானத்திலிருந்து வந்தீங்களா, எங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுங்க, இதை காட்டுங்க சொல்லிட்டு ஆண்டவரே என்ன பண்ணாங்க? சோதிக்கும்படியாக அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியில பெருமூச்சு விட்டு. பெருமூச்சு விட்டு என்ன? ஒரு ஏன் என்றவங்களும் ஒரு பரிதாபம். ஐயோ, இந்த ஜனங்கள் இன்னும் என்ன பண்ணாங்க? உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று. அதுக்கு வருகிற வசனம் சொல்றாங்க, கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறார்களே. ஐயோ, இன்னும் இவங்க என்ன பண்ணாங்க? உணராமல் இருக்கிறாங்களே. அவர்கள் கேட்ட அடையாளத்தை ஆனால் ஆண்டவர் என்ன? அவர் செய்யவில்லை. அல்லேலூயா. இது என்ன? பரிசேயரின் பாதி மனநிலை. இவர் மேசியாவா தான் இருக்கலாமா? இல்லையா? இது இயேசு தான் இந்த அற்புதத்தை செய்வாரா, செய்ய மாட்டாரா? இவர் நம்பலாமா, நம்ப மாட்டாமே? அப்படியாப்பட்ட ஒரு இயேசுவை சோதிக்கும்படியான ஒரு அடையாளத்துக்கு தேவன் எப்போதும் பதில் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே,
நீங்க தான் கடவுளா இருந்தா இப்பயும் எனக்கு அற்புதம் செய்யுங்க, நான் உங்களை தான் நம்புறேன், நீங்க தானே கடவுளா இருந்தா, அப்படி ஆண்டவரை சோதிக்க மாட்டாங்க. அவர் நம்ம தேவையை சந்திச்சாலும் சந்திக்காட்டாலும் அவர் தேவனா தான் இருக்கிறார். நம்ம காரியங்கள் அது வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் அவர் தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் தான் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா, நாம் ஆண்டவரை சோதிக்கும்படியாக நாம் ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. நாம் ஆண்டவரை கேள்வி கேட்கும்படியாக அந்த அடையாளத்தை செய்யக்கூடாது. நமக்கு தெரியும், பிசாசானவன் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துவை மலையின் உச்சின மேல நீங்க மேல இருந்து தாழ குதியும். சீசர்கள் எதுக்கணும், இல்லப்பா நான் தேவனையான பரிச்சையாதிருப்பாங்க வேத வசனத்தில் குறிப்பிட்டப்பட்டது. ஆமென். அப்போ ஆண்டவரை சோதிக்கும்படியான காரியங்களை நாம் செய்கிறோம். ஆண்டவரை நீங்க கடவுளா இருந்தா எனக்கு இதை பண்ணுங்க, ஆண்டவர் நீங்க தான் தெய்வம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. ஆண்டவரை நாம் பரிசோதிக்க கூடாது. ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள. எப்படி ஆண்டவரை நம்ம அணுக வேண்டும்? ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நீங்க நன்மையாக செய்து முடிப்பீங்க, அதை நான் மாற்றுகிறேன் என்று நாம் ஆண்டவரை அந்த பர்ஸ்பெக்டிவ்ல அந்த நோக்கத்துல நாம பின்பற்றும் போது கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ மூன்றாவது கிறிஸ்துவின் மனநிலை என்ன? நாம் ஆண்டவரை பரீட்சிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்கக்கூடாது. ஆமென். ஆண்டவரே நீங்க எனக்கு உங்களுக்கு சித்தமானால் எனக்கு காரியத்தை வெளிப்படுத்துங்க என்று கேட்கலாம். ஆனா இது நீங்க செய்தால்தான் ஆண்டவர், இல்லைன்னா நான் பின்பற்ற மாட்டேன் என்ற அந்த ஒரு பரிசேயரின் மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நம்ம அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்திற்கு நம்ம வாசிக்கலாம். இதுல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? மகனே நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். கிறிஸ்துவின் மனநிலை என்ன? அப்போ அடுத்த மனநிலை, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதை குறித்து எச்சரிக்கைன்னா, புளித்த மாவு என்று பரிசேயர் என்றால் அவர்கள் வேதத்துக்கு புறம்பாக போதிக்கிறவர்கள். வேதத்தை அவர்கள் நம்ம எழுத்து வடிவம் அல்ல, பல சடங்குகளை வேதத்துக்கு புறம்பாக போதித்து கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த பரிசேயர் வந்து வேதத்தை போதிக்கிற போலயே அவங்க மேல வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்கள ஓநாய்களை போல வேதத்துக்கு புறம்பான காரியங்களை என்ன பண்ணாங்க, அவங்க போதிப்பாங்கன்னு வந்து சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து தான் ஆண்டவர் என்ன சொல்ல, மகனே அவருடைய போதகத்தை குறித்து ஒரு சில இடத்துல அடுத்த பல அந்த காஸ்பல் சொல்லிப்பாரு, பரிசேயர்களின் போதகத்தை குறித்து என்ன பண்ணீங்க, நீங்க எச்சரிக்கையா இருங்கள். அவன் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ அப்பா ஆண்டவர் வந்து அந்த அப்பத்தை எடுத்து வர்றதுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பத்தை எடுத்து வராததால தான் ஆண்டவர் இது சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படியே இல்ல. ஆண்டவர் அந்த பரிசேயர் புளித்த மாவு, ஏன் புளித்த மாவு அன்று, ஏன்னா ஒரு சிறிய புளித்த மாவு என்ன பண்ணாது, உப்ப பண்ணி பெரிதாக பண்ணும். நம்முடைய கலாச்சாரத்துல சில டைம்ல நம்ம அரிசி மாவு அரைக்கும் போது கூட என்ன, அது ஃப்ரெஷ்ஷா அரைக்கும் போது அந்த புளிப்பு தன்மையில நம்மளால இது பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பழைய மாவு என்ன பண்ணாங்க கொடுத்து சேர்த்தோன்னா அது கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும், முழுதுமாக புளித்து விடும். அப்போ நம்ம அந்த இன்றைக்கு இருக்கிற அந்த பரிசேயர்கள் என்னன்னா மாற்று உபதேசங்கள். ஆமென். இன்னைக்கும் கள்ள உபதேசங்கள் நம்ம உலகம் முழுதும் பயங்கரமாக பரவி இருக்கிறது. ஆமென். இன்று காலேஜில் மாவடியில கூட என்ன பண்ணாங்க, பயங்கரமான அந்த உபதேசங்கள் பெருகி அவர்கள் டிராக்ஸ் கொடுத்து கொண்டு என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க. வீடு வீடாக தேடி, இன்னும் நம்ம பட்டாராம் பகுதியில் கூட வீடு வீடாய் தேடி வந்து கள்ள உபதேசத்தை போதிக்கிற சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவங்க என்ன ஆட்டு தோலை போத்து கொண்டு இருக்காங்க. நானும் கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவர்கள் அவங்க வீட்டுக்கு நான் வந்து ஜெபம் பண்ணிட்டோமான்னு ஆரம்பத்தில் கேட்பாங்க. அப்புறமா பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கணுமா, அப்புறம் ஆராய்ஞ்சு உள்ளதான் போனா சரி என்ன பண்ணாங்க, வேதத்துக்கு புறம்பாக போகுது. அன்பான தேவச்சனமே, நாம் இந்த கடைசி காலகட்டத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த பரிசேயர்களும் இந்த கடைசி கால இந்த பொய் உபதேசங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அன்பான நம்ம சபை மக்களுக்கு கூட சொல்றேன், நம்ம விழிப்புணர்வா இருக்க வேண்டும். ஆமென். யாராவது நம்ம வீட்டை தேடி, பிரதர் நீங்க கிறிஸ்டினா உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டாமா, நம்ம என்ன சொன்னோம், வேணாங்க பிரதர் சிஸ்டர், எங்களுக்கு சபை இருக்கு, எங்களுடைய மேய்ப்பன் இருக்காரு, எங்களுக்கு நாங்க ஆவிக்குரிய சபைக்கு தான் போறோம், நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு அறியாத மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன இருக்காரு, எங்க லீடருங்க இருக்காங்க, எங்க சபை இருக்குது, நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். ஆமென். இதுதான் எச்சரிக்கையான காரியம். ஏனென்றால் கொஞ்சம் தான் பிரதர், உங்களுக்கு நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ண வரேன், கொஞ்சம் இடம் கொடுங்க சொல்லுவாங்க. ஆனால் அவள் கவிழ்த்து போடுவார்கள். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன பண்ணணும், இந்த பரிசேயர்களாகிய கள்ள உபதேசங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆமென். அதை நாம் இன்னும் ஆவியில உணர்ந்து அதை நாம் சரியாக நாம் மேற்கொள்வதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு பகுதி நம்ம பார்க்க போகிறோம். 22ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இதுல என்ன பார்க்கிறோம், ஒரு குருடனை தேவன் சுகப்படுத்துகிறார்.
ஆண்டவர் அநேக காரியங்கள்ல அநேக விதமான சுகங்களை தவிர மரித்த போறவர்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கார். பிறவி குருடன் கைகளை வைத்து சுகமளித்திருக்கிறார். ஒரு சில பேர் கைகளை வைக்காமே வார்த்தைகளை வைத்து கூட ஆண்டவர் சுகமளித்திருக்கிறார். ஆனால் இதுல இன்ற அதிகாரத்தை என்ன பார்க்கிறோம்? 2 படிகளை நாம பார்க்கிறோம். ஆமென். முதலாவது படிகள் என்ன பார்க்கிறாரு? தன்னுடைய அந்த உமிழ்நீரை உமிழ்ந்து கைகிட்ட ஏதாவது காண்கிறேன் அவன் ஏறிட்டு பார்க்கிறான். ஆனா என்ன பண்ண ஒரு சில மங்கலான ஒரு மங்கலான வியூ அப்படிதான் பாதி எடுக்கிறது. திரும்பவும் அவர் என்ன பண்ணாரு? 2ஆம் முறை பண்ண பிறகு அவன் என்ன பண்ணான்? தெளிவாய் காண்கிறான். அல்லேலூயா. அப்ப இது என்ன? வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? இது அதாவது வியாதியை சொஸ்தமாக்குதல இதுவும் ஒரு முறை. ஆமென். ஆண்டவர் அநேக முறைகளை பின்பற்றி இது என்ன? படிப்படியாக சுகத்தை கொண்டு வருகிற ஒரு முறை. ஆமென். அப்ப நாம் கூட யாருக்காக வியாதிக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் உடனடியாக ஆண்டவர் இப்போதே 100% இல்லாமே ஒருவேளை நம்ம முதலாவது ஜெபிக்கும்போது ஒரு 50% ஆண்டவர் சுகப்படுத்தலாம். ஆண்டவரே நீங்க இதுவரைக்கும் சுகம் தந்தீங்களே, நன்றிப்பா நன்றிப்பா. ஆண்டவர் இனிமேலும் சுகம் தரணும். 2வது ஒரு நாம மீண்டும் முயற்சித்து அவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் போது தேவன் இன்னும் அந்த பூரணமான விடுதலையை தருவார். அல்லேலூயா. அப்ப நாம் கூட ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ்ல கூட ஒரே அட்டம்ப்ட்ல ஆண்டவரே ஒரே வார்த்தையில இல்ல, நாம் படிப்படியாக கூட ஆண்டவர் எடுத்த சுகத்தை கேட்டு கேட்டு கூட நம்மால் வாங்க முடியும். ஆமென். படிப்படியாக கூட ஒரு மனுஷனுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட தேவன் அவர்களுக்கு சுகத்தை தர முடியும். ஆமென். அது மட்டும் இது விசேஷத்த தன்மை என்ன? ஏனென்றால் தேவன் தன்னை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு செய்கிறார். ஏன்? அவங்களுக்கே தெரியும் இது போல பிறவி குருடர்கள் அந்த குருடனுடைய சுகமாக்குற வல்லமை யார் கொண்டு மட்டும் அவங்க விசுவாசிச்சாங்க? மேசியாக்கு மட்டும்தான் உண்டு என்று விசுவாசித்தார். ஆமென். அதனால தான் என்ன பண்ண தன்னை நீ ரொம்ப பிரசித்தம் பண்ணாத, உன்னை ஆசாரியனை காண்பித்து நீ செலுத்து உன்னுடைய கடமைகளை செலுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குறதுல தேவன் படிப்படியாக சுகத்தை தர முடியும். அப்ப நம்ம ஒரு ஜெபிக்கும் போது காரியத்தை நாம் பண்ணும்போது நாம் தொடர்ந்து 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 ஜெபிக்கும் போது தேவன் படிப்படியாக சுகத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவதா இருக்கிறார். அடுத்த பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். 27ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இதுல 3 விதமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது, இயேசு அவருடைய சீசனில் புறப்பட்டு பட்டணம் சென்றபோது மக்கள் என்னை யார் என்று அவுட்டர் விங் மக்கள் என்னை யார் என்று சொல்ல மக்களுக்கு நான் என்னவாக நான் காணப்படுகிறேன் என்று ஆண்டவர் கேட்க நினைக்கிறார். ஆமென். அது மக்களால இவர் என்ன பிரசித்தம் பண்ணப்படுகிறார்? இவர் ஒரு எலியா தீர்க்கதரிசி, இவர் என்ன ஒரு யோவான் ஸ்நானகன் என்று மக்களால் என்ன கணிக்கப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய வல்லமை என்ன? நேருக்கு நேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நம்ம யாருக்கும் பயப்பட ராஜாக்களுக்கும் பயப்பட மாட்டாங்க. எந்த காரியத்தையும் பயப்படாமல் சத்தியத்தை பயங்கரமாக வைராக்கமாக சொல்லுகிற ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ். அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க? அப்போ ஜீசஸ் ஒரு மேசியானா இவர் எப்படி இருக்கணும்? அது போலதான் இருக்கணும். ஆண்டவரே நீங்க எலியாவை போல யோவான் ஸ்நானகனை போல மிகுந்த வல்லமையுள்ள ஆண்டு உங்களை அப்படிதான் என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க என்று அவர்கள் கட்டளையிட்டார். ஆமென். அப்போ முதலாவது இதுல இருந்து நாம் என்னன்னா, நாம் என்னவாக வாழ்கிறோம் என்பது நமக்கு சாத்தியம் இல்லாமே நம்மை மக்கள் என்னவாக பார்க்கிறார்கள். ஆமென். அல்லது அடிக்கடிக்கு நம்ம சபையோட சொல்றாங்க, லீடர் ஒரு தலைவன் என்பது நமக்கே நான் தான் தலைவன் சொல்வதில்லை. ஆமென். நாம் மக்களால் நம் தலைவரால் போற்றப்படுதான் உண்மையான தலைவன். அப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை அது என்ன? நமக்கு பிரியாத மக்கள் என்னை நம்ம எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறார்கள் என்று நாம் அதை உணர்ந்து அதற்கேற்ற செயல்பாடுகளை நாம் செய்கலாம் இருக்கும். 2வது அவுட்டர் விங்க கேட்டுட்டாரு. 2வது நெக்ஸ்ட் அவருடைய பர்சனல் விங், அவருடைய தனிப்பட்ட அந்த சீச்சர்ல கேட்கிறார். சரி, மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனா இவர்களுக்கும் என்ன? ஆனா இதுல பேதுரு மட்டும் எல்லாரும் ஒரு சொல்றாங்க. பேதுரு மட்டும் என்ன சொல்றாங்க? நீர் கிறிஸ்து. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் கிறிஸ்து. ஆமேன். கிறிஸ்து என்ற வார்த்தை என்னன்னா கிரேக்க மொழியை சார்ந்தது. ஆமேன். மேசையா என்ற மொழிதான் அது ஹீப்ரு மொழியை சார்ந்தது. கிறிஸ்டோஸ் என்ற வார்த்தை என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும், மேசியா என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆமேன். மேசியா என்றால் அது என்ன? நம்முடைய எபிரேய மொழியை குறிக்குது. அப்ப இந்த கிறிஸ்து என்ற வார்த்தை கிறிஸ்டோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து அந்த கிறிஸ்டோ என்றால் என்ன அர்த்தம்? அதுவும் மேசியாவும் ஒரே அர்த்தத்தை உடையது. 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஆமென். அதுதான் கிறிஸ்து. அப்ப இவர்கள் அந்த காலகட்டத்துல அது நடைமுறையாக இருந்த மொழியால என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஆண்டவரே கிறிஸ்து. அதெல்லாம் சொல்றோம். இயேசு கிறிஸ்து என்று என்ன கொடுக்குது? ஜீசஸ் த மேசியா என்ற வார்த்தை தான் குறிப்பது. அப்ப இதை கேட்டோன்னு ஆண்டவருக்கு மிகவும் உற்சாகமாகிட்டது. ஆண்டு சொல்றார், மகனே இதை என்ன பண்ண, நீ இது உனக்கு சொல்லப்படல, உனக்கு ஆவியானவர் தான் என்ன பண்ணார், இதை வெளியிட்டார் என்று அவனுக்கு என்ன பண்ணாரு ஆண்டு சொல்லுகிறாரு.
ரெண்டாவது பார்க்கிறோம். அடுத்தபடியா 3வது நம்ம பார்க்கிறோம். இந்த பேதுருனா ஆண்டவர் வந்து தன்னுடைய பாடு மரணத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு விளக்கத் தொடங்குகிறார். ஏன்? இது நம்ம முந்தின அந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல ஆண்டவர் ஒரு சிலத்தை மறைமுகமா சொல்லார். 3 நாளைக்குள்ள தேவாலயத்தை இடித்து கட்டுற 3 நாளைக்கு எழுப்பண்ணு. ஆனால் இப்போது தாராளமா என்றால் ஓப்பனா சொல்லிடுறாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மறிக்க போகிறேன். என்னை வந்து பயங்கரமா அவமானப்படுத்த, அடிப்பாங்க, என்னை கொலை செய்வாங்க. இதை வந்து ஒரு நம்ம சரீரத்தை பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னடா அவரு, ஏன்னா மேசியா என்றால் என்ன நினைச்சாங்க? இவரு இஸ்ரவேலை மீட்டுட்டு இவர் தான் ஆள போகிறார், அடுத்தது என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் இவர் தான் ஒரு ராஜாவாக இருக்க போகிறார் என்று இவள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு மேசியா எப்படி அடிக்கப்படுவாரு? மேசியா ஒரு ராஜா வச்ச அவரு ராஜா எப்படி அடிக்கப்படுவார்? ராஜா எப்படி அவமானப்படுத்துவார் என்ற காரியங்கள் அந்த மாம்சீகத்துல அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் என்ன பண்றான் பேதுரு, என்ன பண்றாரு, கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண சத்துரு உள்ள புகுந்து அவன காரியத்தை மாற்ற போகிறான். ஆண்டவர் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதை நீங்க பண்ணக்கூடாது என்று ஆண்டவரே கடிந்து கொள்ள ஆண்டவரே கடிந்து கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆவியில உணர்ந்து, ஆமென், இது இப்பதானே இவன் ஏனென்றால் பிசாசுக்கு ஒரு தந்திரம். ஏன்? இப்பதானே பேதுரு வாயு மூலமாக என்ன சொன்னாரு, கிறிஸ்து என்று சொன்ன. அப்ப பேதுரு வாயு மூலமாகவே நம்ம ஆண்டவரை நீங்க மறிக்க கூடாது என்றால் இயேசுடைய சிலுவை மரணத்தை ஒருவேளை தடுக்கலாம் என்று பிசாசு நினைத்து கொண்டிருக்கலாமே. ஆனால் நாம் தேவன் ஆவியில நிரந்தர அபிஷேகம் பண்ணப்பட்டாமே, அபிஷேக நுகங்களை முறிக்கும். ஆமேன். அந்த ஆவியானவர் அந்த ஆவியில உணர்ந்து சொல்றார், மகனே இதை நீ என்ன பண்ற, இப்போது சாத்தானு புகுந்து நான் சொல்லிட்டு அந்த பேதுரை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொள்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இது நம்ம ஒரு நொடி பொழுதுல மாம்சத்துக்குள்ள எப்போது மாம்சத்து கிரியை செய்கிறது பாருங்க. ஆமேன். பிசாசான கிரியை செய்ய. அப்ப நாம் கூட இந்த ஆவிக்குரிய உலகத்துல மிகவும் ஜாக்கிரதையுடலாம் இருக்க வேண்டும். ஆமேன். சில நேரத்துல நம்ம நன்றாக தெரிந்த கிறிஸ்தவர்கள் மூலம் கூட பிசாசு நம்ம ஒரு சில வார்த்தைகளை விட்டு நம்ம கலங்கடிக்க செய்வான். ஒரு சில வார்த்தைகளை விட்டு நம்மளே அவன் என்ன பண்ண கொலாப்ஸ் பண்ண பட சூழ்நிலை செய்வான். ஆனால் நாம் ஆவியில உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆமேன். ஏனென்றால் இந்த வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன, ஆண்டவர் வந்து தன்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறிக்கணும் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு எதிராக ஒருவன் சொல்கிறான், அவன் தான் சாத்தானா இருக்கிறான். ஆமே. அந்த சாத்தானோட சிந்தைகளுக்கு நாம் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அடுத்த கடைசி பகுதியை நாம் வாசி முடியும். ஒரு 34 38 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இது என்ன என்றால் கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றுதல். ஆமே. கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நம்ம பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு இந்த ஸ்தலத்தை நம்ம வாஞ்சிக்கிறார். அது சொல்றாரு, மகனை, ஏனென்றால் இவர்கள் என்ன, இயேசு கிறிஸ்து ஒரு மேசையாவா இருப்பாரு, ஒரு ராஜாவா மாறிடுவாரு, அவர் கீழே நம்ம ரைட் ஹேண்ட்ல ஒரு பொசிஷனும் யோவானுக்கு ஒரு பொசிஷன், நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் என்று ஒரு சில நேரத்தை சீஷர்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனே நீங்க என்னோட ஊழியத்துக்கு வர்றது வெறும் ஆளுகை செய்வதற்கல்ல, நீங்கள் பாடுபடுவதற்கும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என் நிமித்தமாக நீங்க சந்தோஷங்களை அனுபவித்து மாத்திரமல்ல, என் நிமித்தமாக நீங்க சிலுவை சுமைப்பதற்கும் நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும் தன்னுடைய சீஷர்கள் சொல்றார். ஆமென். அதுதான் பவுலை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்ல, மகளே நீ எருசலேம் போ, நீ எந்த அளவா என் நிமித்தமாக பாடுபட வேண்டும் உனக்கு நான் அறிவிக்கிறேன் சொல்ல. ஆமென். அப்போ ஊழியத்தை அழைப்பு என்பது வெறும் ஆசீர்வாதம். ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை அழைச்சிட்டார், பெரிய ஆசீர்வாதம் அல்ல. அன்பான தேவஜனமே, ஊழியத்துக்கு வந்தா நாம் பாடுபடவும் அழைக்கப்பட்டுகிறோம். இல்லையா? வேதவசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடு ஆமென் கூட பாடுகள் சகித்தால் தான் அவரோட ஆளுகையும் செய்வோம். ஆமென். அப்போ கிறிஸ்தவம் என்பது பாடுகள் நிறைந்தது தான். ஆரம்பத்தில் நம்ம என்ன வெறும் ஆசீர்வாதம் இல்லை, கிறிஸ்துவனோட நம்ம சிலுவை சுமந்தோராய் அவர் சீசன் ஆகும். ஆமென். சிலுவை சுமர்க்க நம்ம பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் நெருங்கலாம். ஆனால் நாம் என்ன, அதிலும் தாண்டி நாம் என்ன பண்ணணும், கிறிஸ்துவை நாம் பின்பற்றதான் வேண்டும். ஆமென். 37 சொல்ல, மனுஷன் தன் ஜீவனுக்கு என்னத்தை கொடுப்பான், அவன் உலகம் முழுவதும் ஆதாயத்தை படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. அப்ப இதுல என்ன சொல்ற, மகனே நீ உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் ஆனா நீ அதை வெறுத்து தன்னை என்ன பண்ண, நீ பின்னாடி போனா உனக்கு லாபம் என்னன்னு சொல்ல. நமக்கு எல்லாம் தெரியும் வரலாறுல, த கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தையே பல நாடுகள் என்ன பண்ணாரு, தன்னுடைய கட்டுக்கோப்பலை வைத்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் லீடர். ஆனா அவர் மறிக்கும் போது என்ன சொன்னாராம், தன்னுடைய சவப்பெட்டியில என்னோட கைகள் என்ன பண்ணுங்க, இப்படி விரித்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க வைத்து என்னை அடக்க ஆராதனைக்கு கொண்டு போங்க. ஏன்னு சொன்னால், ஐயோ நான் உலகத்தை பல நாடுகளுக்கு சென்றேன், பல நாடுகளை நான் என் ஆட்சிகளுக்கு கொண்டு வந்தேன். ஆனால் இப்போது நான் போகும்போது என்ன செய்கிறேன், நாடுகளை எடுத்துக்கொண்டு போகிற ஒன்றுமே போகலை,
தன் வெறுங்கையாக தான் நான் திரும்பி போகிறேன் என்று மக்களுக்கு அறிவுரை சொன்ன காலத்தை செய்தார். அப்ப நாம் கூட ஆமென், நம்ம இந்த உலகத்துல என்னதான் சம்பாதிச்சாலும் ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போயினால் நமக்கு லாபம் ஆமே. தன்னோட ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியமா இருக்குது ஆமே. அப்ப நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுறது ஆமே. நம்ம கடந்த அதிகாரங்களை பார்த்தோம். பேதுரு அழைத்தார், யாக்கோபு அழைத்தார், எல்லாரும் என்ன பண்ணாங்க? வலைகளை விட்டு பின் சென்றார்கள். லேவி ஆயத்துறையை விட்டு பின் சென்றான். அவர்கள் ஒரு சில பேர் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் செல்வது ஆமென். அப்ப இயேசுக்கு நாம் பின் செல்வது ஆமென். எதற்கும் ஒரு ஆயத்தம், எதற்கும் ஒரு நம்ம பொருள் செல்லும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆண்டு சமுத்திரம் சொல்ற ஆண்டவரே, உங்களை நான் முழுமையாக நான் பின்பற்ற வேண்டும் தகப்பனப்பா. இந்த உலகத்துல அநேக காரியங்கள் இருக்குதுப்பா. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் உண்மை பின்பற்றத்தான் வேண்டும் தகப்பனப்பா. ஆவியானவரே, உங்களை எந்த நெருக்கங்கள் வந்தாலும் பாடுகள் இருந்தாலும் தகப்பனப்பா, நாங்கள் உண்மை பின்பற்றுவேன் என்று ஆண்டவர்ப்பா சொல்லமா. ஆண்டவர் இயேசுவே, உங்களை முழுமையா நம்புறேன் தகப்பனப்பா. என் வாழ்க்கையில பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டவர் நோக்கி சொல்லமா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வீனும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அப்பா பிதாவே, இது இந்த காலை வேலையில கூட தகப்பனே, எங்க கூட நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடியிலே மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இந்த இடத்துல பார்க்கிறோம், பரிசேயர்கள் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்கிறாரு. இயேசுகிட்ட அடையாளத்தை கேட்கும்போது அவர் ஆவியில பெருமூச்சை விட்டு, அவர் இந்த சந்ததியாருக்கு நான் இனி ஒரு அடையாளத்தை காண்பிப்பது இல்லை என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சில சாட்சிகள் எனக்கு ஞாபகம் வருது. இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. அப்போ ஒரு சகோதரி கிட்ட நான் வந்து சொன்னேன், ஆண்டவரை முழுமையா நீ வந்து என்ன பண்ண, ஆண்டவரை நீ அந்த 2 சகோதரிக்கிட்டே நான் சொன்னேன், 2 பேரும் நீங்க ஆண்டவரை முழுமையா நம்புங்க, அப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு என்று. ஒரு சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அதை ரொம்ப
ரொம்ப விசுவாசத்தோட ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு என்ன பண்ணாங்க, அதை அவங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளும் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை முழுமையா விசுவாசித்தாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதத்தை அடையாளத்தை செய்தாரு. இன்னொரு சகோதரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அடையாளத்தை கேட்டாங்க. எனக்கு ஆண்டவர் இப்போ ஒரு அற்புதம் செய்தார்னா நான் கண்டிப்பா வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா இதுவரையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர்கிட்ட இன்னும் வரவில்லை. அப்ப இவர்கள் 2 பேர்கிட்டயும் நான் பார்ப்பது என்னன்னா, ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டவர் அந்த முழுமையா தேடின அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்தாரு. இன்னொரு சகோதரி இன்னும் வந்து ஆண்டவரை இன்னும் அற்புதம் செய்வாரா, இன்னும் அற்புதம் செய்வாரா என்று பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சகோதரி இன்னும் அதே இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த நாள் இப்படியாப்பட்ட காரியத்துல நாமளும் இருந்தோம் என்றால் இன்றைக்கு நாம் முழு இருதயத்தோட அவரை விசுவாசித்து அவரை நம்ப வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு ஆண்டவர் அற்புதம் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இன்னும் நம்ம கேள்வி கேட்டு அடையாளத்தை கேட்டுக்கொண்டு நான் ஆண்டவர் இந்த நாள்ல பதில் கொடுக்காம அமைதியாவே இருப்பாரு என்பதை இந்த நாள்ல ஆண்டவர் என்னோட கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட முழுமையா இதுவரையும் நான் அப்பா இந்த அடையாளம் எனக்கு செய்யலையே, இன்னும் நான் பார்க்கலையே, நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்துடுறேன், நான் உங்க ஆலயத்துக்கு வந்துடுறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு யாராவது அப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை பார்த்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். அர்ப்பணிப்போடு முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் கண்டடைவீர்கள் என்று இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படியாப்பட்டவர்கள் ஆண்டவர்கிட்ட இதுவரையும் நான் செய்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறப்பா, இப்ப நான் முழு இருதயத்தோடு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து நம்ம கேட்கலாமா? நான் முழுமையா நான் உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா, முழுமையா நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா, நாங்க சந்தேகத்தோட இல்லப்பா, இதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் அதை பார்ப்பேன்னு சொல்லப்பா, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம விட்டு கொடுத்து ஜெபிக்கலாமா? குருவை போலவே சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா 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 அல்லே. என்ன இன்னைக்கு அப்படியே ஆண்டவரை அர்ப்பணிக்கலாம்ப்பா. அல்லேலூயா 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 அல்லே. மீண்டும் கடைசி ஆண்டவரை அர்ப்பணிக்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Shabarika Rabasha Barika Baba 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 O Rika Basha Darika Rabaka Rabarabasha Rara Rabaka Rabarabarabarabarabaraba O Rida Rabasha Barabaka Rabasha Darika Rabaka Rabarabaka Rabarabarabarabarabarabarabaraba O Rida Rabasha Rara Baba 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 O Rika Basha Darika Bakara bara 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 basha ra 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 ba 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 O Rika basha ra 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 bakara bara 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 basha ra 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 bakara bara 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 O Rida ra 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 basha ra Rika bara 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 ba O Rika basha ra ra bakara bara 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 ba அப்பா பிதாவே உம்மை நாங்க நன்றியோடு துதிக்கிறோமப்பா துதிக்கிறோமப்பா இதோ இந்த வேளையில எத்தனையோ வாட்டி நாங்க கேள்வி கேட்டீங்க அப்பா, இதோ என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை
செஞ்சா நான் உங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்லி நம்புறேன்ப்பா. அப்பா நாங்க கேள்வி நம்புறோம். கேட்டு இருந்தோம்ப்பா. இதோ இந்த வேலையில அப்பா நாங்க எங்களை மாற்றிக் கொள்கிறோம்ப்பா. ஆமென். நாங்க முழுமையா உண்மை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. முழுமையா நாங்க உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிப்போடு உங்க பாதத்துல நாங்க அமர்கிறோம் அப்பா. உங்க பாதத்துல நாங்க அமர்கிறோம் அப்பா. நிறைய கேள்வி கேட்டிருக்கோம்ப்பா. உங்களை விட்டு நாங்க தூரமா தான் நின்று கொண்டிருக்கோம். நம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மோட சிந்தையை அப்பா நாங்க தரித்து கொண்டு நடக்கும் போது அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்ய நீங்க வல்லவரா இருக்கீங்கப்பா. இந்த வேலையில அப்படியாப்பட்ட சிந்தையை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. முழுமையா நாங்க விசுவாசித்து உம்மை பின்பற்றி வரக்கூடிய அந்த சிந்தையை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வீட்டு கிறிஸ்துவின் சிந்தை என்ன? நான் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆமென். கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினார்? மரண பரியந்தம். ஆமென். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். நான் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்களாம் ஆண்டவரத்துல நம்ம அடையாளத்தை எதிர்பார்க்காதபடிக்கு ஆமென். ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நம்ம செய்வாராங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.